ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க மகிழ், எதுக்கு மதியழகி வீட்டுக்கிட்ட வர சொன்னீங்க? அர்ஜுன், மதியோட அப்பா அவளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? மதியழகி வேலைக்கு வரலனா நான் எப்படி அவளை தினம் சந்திக்க முடியும்? வீட்டில் போய் அவளை வேற பார்க்க முடியாதே. அவங்க அப்பா மிலிட்ரிமேன் மாதிரி குறுக்க நிப்பாரு. நான் 4 வார்த்தை சிரிச்சு கூட பேச முடியாதே. கடவுளே, என்னால மதியழகியை பார்க்காம இருக்கவே முடியாதே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க கல்யாணம் வரைக்கும் தாங்காதுங்க. உங்க நிலைமை தாங்க அவளுக்கும். அவங்க அப்பா வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னதும் அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. என்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்லி ஓன அழுவுறா. என்ன அழுதாங்களா? ஆமாமா, வேலைக்கு போகாட்டி பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்ண முடியாதுல்ல, அதனால அழுதுருப்பாங்க. என்ன அர்ஜுன், இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? அவ என்ன மட்டும் மிஸ் பண்ண மாட்டா, உங்களையும் தான் மிஸ் பண்ணுவா. அப்படியே சொல்றீங்க? ஆமா அர்ஜுன். சரிங்க, மதி வேலைக்கு வரணும்னா நான் என்னங்க செய்யணும்? நீங்க தான் அவளை வேலைக்கு கூட்டிட்டு வரணும். நானா? நான் கூப்பிட்டா அவங்க அப்பா அனுப்ப மாட்டாருங்க. உங்களுக்கு தெரியாதா? அவரு ஒரு பிடிவாதக்காரருங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பவர் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? எனக்கு தெரியாம அப்படி என்னங்க என்கிட்ட பவர் இருக்கு? உங்ககிட்ட மதிய கட்டிக்க போற மாப்பிள்ளங்கிற பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க. நான் கூப்பிட்டா அவர் அனுப்ப மாட்டாரு, ஆனா நீங்க போய் கூப்பிட்டா அவரை அனுப்பிதான் ஆகணும். ஆமா, மாப்பிள்ள பவரு. இந்த மாப்பிள்ள பவரு நீங்க சொல்றது கரெக்டுங்க. மாப்பிள்ளைங்கிற பவரை யூஸ் பண்ணி நானு எப்படி பேசணுமோ அப்படி பேசி என் மாமனாரை நான் சம்மதிக்க வைக்கிறேன். இது போதும் அர்ஜுன். இத மட்டும் செஞ்சீங்கன்னா மதி மட்டும் இல்ல, நானும் சந்தோஷப்படுவேன். விடுங்க மகள், மதிய வேலைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அர்ஜுன், நான் என்ன செய்யணும்? நான் ஓப்பனா சொல்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்க ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கிங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஆனா என்னை யாருமே லவ் பண்ணல. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள கேப்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அட சூப்பர் அர்ஜுன், கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்காக தான் மதி வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்து அவளையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவ பெருசா என்ன கண்டுக்கிறதே இல்லை. ஒரு லவ்வரா ஏத்து காட்டியும் அவ கட்டிக்க போற புருஷனாவது பார்க்கலாம்ல. நோ ரெஸ்பான்ஸுங்க. அர்ஜுன், நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிய பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு அவளுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா அவ கொஞ்சம் ரிசர்வ் டைப். அதனால அவ எதையும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. அவ அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். மதியோட அக்காவை காரணம் காட்டி மதிய ரொம்ப கட்டுப்பாடா வளர்த்துட்டாரு. அதனாலதான் அவ அப்படி இருக்கா. சரிங்க, ஏன் கண்டிஷன் என்னன்னா மதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க நீங்க அவகிட்ட பேசி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ என்கிட்ட ஆசையா பேச வைக்கணுங்க. இவ்வளவுதானா? கண்டிப்பா நான் மதிக்கிட்ட பேசுறேன் அர்ஜுன். அவளும் கொஞ்ச நாளா தானே உங்ககிட்ட பழகுறா. பழக பழக உங்களை நல்லா புரிஞ்சுப்பா. உங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைய நான் சால்வ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மகிழ். நீங்க மனசு வச்சா என்னோட அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜா கன்வெர்ட் ஆயிடும். அது மட்டும் நிறைவேறிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல எந்த ஆம்பிஷனும் இல்லாம மதியோட ஜாலியா இருப்பேன். கண்டிப்பா அர்ஜுன், நீங்க கேட்டதை நான் செய்றேன். கூடிய சீக்கிரமே உங்களை மாதிரியே மதியும் உங்களை லவ் பண்ணுவா. போதுமா? இது போதுங்க. இப்பவே போறேன். புயல் வேகத்துல போய் மதிய நான் கூட்டு வரேன்.